கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இறை இரக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு காத்திருக்கின்ற என் அருமை தேவ ஜனமே, இந்த அருமையான நாளிலே புனித சனி, புனித வியாழன், புனித வெள்ளி, புனித வாரம், நாளை ஆண்டவருடைய உயிர்ப்பின் நாளை கொண்டாட காத்திருக்கிறோம். இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன், சிரம் தாழ்த்தி. இந்த நாளில் இரக்கத்தின் செய்தி, உனது இறங்கத்தக்க அவல நிலையை என்னிடம் மறைக்காதே. ஆமென். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆமென். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். ஆமென். ஆமென். 17ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம். எனக்கு செல்வம் உண்டு, எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் நீ இழிந்த, இரங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. ஆமென். ஆமென். நீ என் நிலையில் இருக்கிறாய், உனக்கு தெரியவில்லை. உன்னுடைய அவல நிலை உனக்கு தெரியவில்லை. உனது இறங்கத்தக்க அவல நிலையை எண்ணி பார், என்னிடம் மறைக்காதே. உன்னுடைய அவல நிலை எப்படி இருக்கும்? என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு செய்வது அனைத்திலும் காணப்படும் எளிமையை புரிந்து கொள்ள மாட்டாயா? உன் மீது எனக்குள்ள தாய்மையின் உரிமையினால் நீ என்னுடையவள் ஆகிறாய். ஆமென். சில சமயங்களில் நீ தவறினாலும் இது எதிர்பார்க்கக்கூடியதுதான். அந்த உனது பலவீனத்தை, உனது இறங்கத்தக்க இழிநிலையை என்னிடமிருந்து மறைக்காதே. உனது வெட்கத்திற்குரிய அந்த நிலையை என்னிடம் கொண்டு வா. ஆமென். நான் உனக்கு ஆறுதல் தருவேன். ஆமென். உதவி செய்வேன். ஆமென். பலவீனம் அடைந்துள்ள உனது விசுவாசத்தை உறுதிப்படுத்த நான் உதவுவேன். என்னிடம் சரணடைந்து விடு. அப்போது என் அன்பினால் நீ திடப்படுத்தப்படுவாய். விண்ணகத்தில் இருக்கும் உன் உண்மையான வீட்டிற்குள் உன்னை வழிகாட்டுவேன். கடவுளது வேலையை தவிர வேறு எதிலும் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதே. உன் ஆன்மாவின் அன்னையாக தந்தையாக நான் இருக்க இப்போது நீ சம்மதிப்பதின் வழியாக, ஆமென், உன் விருப்பத்தை எனக்கு தா. அல்லேலூயா. திருவெளிப்பாடு 3:18 சொல்லுகிறது, ஆகவே நீ செல்வம் பெரும் பொருட்டு புடம்போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்கி நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும் நீ பார்வை பெரும் பொருட்டு உன் கண்களில் தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலைக்கு வாங்கிக் கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். ஆமென். அதுதான் இன்னைக்கு உன்னுடைய அவல நிலை. என்ன நிலை? இழிந்த, இறங்கத்தக்க, வறிய,
பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. இதுதான் உன்னுடைய அவல நிலை. இன்னைக்கு அவல நிலை. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இதோ நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்தனை நலமாய் இருந்த உன்னுடைய அவல நிலை. உன்னுடைய அவல நிலையை எண்ணிப்பார். எந்த நிலையில் இருக்கிறாய் எண்ணிப்பார். எனக்கு செல்வம் உண்டு, வளமே உண்டு, ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லிக் கொள்கிறாய். ஒரு நொடி பொழுது, ஒரு நொடி பொழுது நான் உன்னை கை நெகிழ்ந்தேன். ஒரு நொடி பொழுது அவருடைய செகண்ட். ஒரு நாள் அவருக்கு 1000 ஆண்டுகள். மறந்து விட்டாயோ? உன்னுடைய அவல நிலையை பற்றி எண்ணிப்பார். நேற்று புனித வெள்ளி அவருடைய அவல நிலை, இயேசுவின் அவல நிலை. 2 கள்வர்கள் மத்தியிலே நிற்கிறார். 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்குகிறார். காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை, உயிர் விடும் வரை அந்த உடல் எப்படி தொங்கியிருக்கும்? தந்தையே, இவர்கள் செய்வது என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி அங்கேயும் அவர் ஜெபிக்கிறாரே. இரக்கத்தின் தேவன், என் மகளே, மகனே, உன்னுடைய அவல நிலையை எண்ணிப்பார். அவருடைய சமூகத்தில் உண்மையாயிரு. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் இறையிறக்கத்தின் செய்தியை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.